ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஆல் அப்டேட்ஸ் ஃபார் யூ. ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் அண்ணாமலை யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் அசைன்மெண்ட் கொஷின்ஸ் நிறைய கோர்ஸுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. நானுமே உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் தேர்ட் செமஸ்டருக்கு வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மியூசிக் ஓரியன்ட் கோர்ஸுக்கு வந்து இதுவரையும் அசைன்மெண்ட் கொஷின்ஸ் வந்து போடலை. அதே போல் பார்த்தீங்கன்னா எம்ஏ இங்கிலீஷ், நெக்ஸ்ட் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், எம்எஸ்சி யோகா இவங்களுக்கு மட்டும்தான் இதுவரையும் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. மற்ற எல்லா கோர்ஸுக்குமே வந்து அசைன்மெண்ட்ஸ் வந்து போட்டாங்க. நீங்கள் வெப்சைட்டில் கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி எழுதுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக எழுதி யூனிவர்சிட்டிக்கு வந்து அசைன்மெண்ட்ஸ் வந்து அனுப்பிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அண்ட் சீலிஸ்க்கு வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் செமஸ்டருக்கு எல்லாருக்குமே வந்து போட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எம்ஏ இங்கிலீஷ், எம்ஏ ஹிஸ்ட்ரி, அதே போல் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி யோகா இதுக்கு மட்டும்தான் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. மற்ற எல்லா கோர்ஸுக்குமே அப்டேட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு இதுவரையும் எந்த அசைன்மெண்ட்டும் போடலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அட்மிஷன் வந்து க்ளோஸ் ஆகாமல் இருக்குது. ஒன்ஸ் அட்மிஷன் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அசைன்மெண்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ யாருக்கெல்லாம் அசைன்மெண்ட் போட்டிருக்காங்களோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கோர்ஸை வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கான பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணி நீங்கள் உங்களுக்கான கொஷின் பேப்பரை வந்து பார்த்துக்கலாம். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சேம் இன்ஸ்ட்ரக்ஷன் சேம் டேட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா November 1 கொடுத்துருக்காங்க. வித் ஃபைனோட November 15 வரையும் நீங்கள் அனுப்பிக்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷனும் பார்த்தீங்கன்னா சேம் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். கண்டிப்பாக வந்து எல்லாருமே அசைன்மெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கோர்ஸுக்கும் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் டாபிக்ஸ் வந்து வெப்சைட்டில் இருக்க எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. 5 கொஷின் கொடுத்துருப்பாங்க. அந்த 5 கொஷினுமே நீங்கள் கண்டிப்பாக எழுதி தான் ஆகணும். ஒரு கொஷினுக்கு 5 மார்க், டோட்டலாக 25 மார்க்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பேஜ்லையும் டாப்பில் நீங்கள் வந்து என்ரோல்மெண்ட் நம்பர் வந்து எழுதணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டெம்ப்ளேட் வைக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஹேண்ட் ரிட்டனில் மட்டும்தான் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் பிரிண்ட் போட்டுலாம் நீங்கள் வைக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செகண்ட் செமஸ்டருக்கு அசைன்மெண்ட் சென்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்கள் போஸ்டல் கவர் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் கோர்ஸ் நேம் போட்டு எந்த செமஸ்டரோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அட்ரஸையுமே வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு கரெக்டாக வந்து உங்கள் அசைன்மெண்ட் வந்து ரீச் ஆகும் பார்த்துக்கோங்க. ஸோ லாஸ்ட் டேட் இதை கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் வரையும் தான் உங்கள் அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. டிசம்பரில் உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்தராக 1 by 1 அப்டேட் வரும். நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சீக்கிரமாக வந்து நீங்கள் அசைன்மெண்ட்ஸ் எழுதி யூனிவர்சிட்டிக்கு வந்து போஸ்டரில் அனுப்பிக்கோங்க. ரொம்ப டிலே பண்ண வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி அசைன்மெண்ட் எழுதுறதுன்னு ஆல்ரெடி ஒரு டெமோ வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.